ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா 17வது கார்டு, டேரோட் கார்டில் இருக்கக்கூடிய 17th கார்டை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் டேரோட் கார்டு ரீடிங்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கார்டுடைய பேர் என்னென்னா தி ஸ்டார். ஒரு தேவதை நிர்வாண நிலையில் தன் இரு கரங்களில் ஒரு கப்புடன் அந்த கோப்பையை வச்சுக்கின்னு பசுமையான புல்வெளியில் ஒரு கால் மண்டியிட்டு அமர்ந்துள்ளார். அவர் முன் ஒரு சிறு நீரோடை உள்ளது. வலது கை கோப்பையால் நீரை இறைக்கிறாள். இடது கை கோப்பை தண்ணியை எடுத்து கீழே ஊத்துறா. 5 பிரிவுகளாக வழிந்தோடுகிறது. அந்த 5 புலன்களின் ஆளுமையை குறிக்கிறது. தேவதை தனது வலது காலை நீரில் வைத்துள்ளால் இது உணர்வு மற்றும் உள்மன இன்ட்யூஷன் குரல் கேட்டு நடப்பதை குறிக்கிறது. இடதுகால் நிலத்தில் இருப்பது நடைமுறை திறனும் பொது அறிவு ஆகியவற்றை குறிக்கிறது. மேலே உள்ள நட்சத்திரத்தின் அனைத்தும் 8 கோணங்களில் முனையாக கொண்டதுள்ளன. இதில் 7 ஒயிட் கலர் நட்சத்திரமும் 7 ஆதார சக்கரங்களையும் குறிக்கிறது. 8வது உள்ள மஞ்சள் நிற பெரிய நட்சத்திரம் சக்கரம், இது உடல் தூய்மை சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறது. தூரத்தில் ஒரு மேட்டில் பார்த்தீங்கன்னா மரத்தின் ஒரு செந்நிற பறவை உள்ளது. அது மனம் என்னும் மரத்தின் சிந்தனை என்னும் பறவையை புனிதமாக்குகிற ஒரு விஷயத்தை குறிக்கிறது. அழிவற்ற தொடக்கத்தை இந்த கார்டு 17வது கார்டு சொல்லப்படுது. ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது. நிலத்தில் ரோஜா செடிகளையும் பூத்திருந்த எதிர்காலத்தை ஆசைகளை நிறைவேற்ற போவதா இந்த கார்டு குறிக்கப்படுகிறது. ஸோ இந்த கார்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா முதல் விஷயம் புகழடைதல், குணமாக்க, ஆன்மீக குணமடைதல், ஆற்றல், ஒரு பொறுமையாக இருக்கும், அமைதி, உயர்நிலை ஆற்றல், புதுப்பித்தல், நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தில் அமைக்கப்படுகிறது. இந்த கார்டு வந்துருச்சுன்னா தெய்வீக ஒரு பிளஸிங், டிவைன் பிளஸிங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டிவைன் எனர்ஜியோடு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த குருடுப்புக்காரன் சொல்கிற மாதிரி நல்ல காலம் பிறக்குது அப்படின்றத இவங்களுக்கு சொல்லணும். எதிர்காலம் உண்டு அப்படின்னு சொல்லணும். ஒரு முழுமையான நம்பிக்கையை சொல்லணும். ஸ்டார் அப்படின்னு வரதுனால அவங்க வாழ்க்கையில் காலம் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். இந்த கார்டு வரும்போது வரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லணும். நல்ல மனப்பான்மை இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ அதிகமாக அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்த அவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லணும். திறந்த மனதுடன் செய்யும் தானமும் தர்மமும் உயரிய பிளஸிங் அவங்களுக்கு கொடுக்கும். ஆன்மீக ஒரு ஸ்பிரிச்சுவல் கார்டு இது. ஒரு நல்ல சகுனமாக இந்த கார்டு இருக்குது. ஏதோ ஒரு சக்தியை நம்மளை லீட் பண்ணுது அப்படின்னு அவங்கள நம்ப வைக்கணும். வாழ்வின் தேவைகளை உணர்த்தும் சவால், பண முதலீடுகள், சிகிச்சைகளுக்கு தற்போது சரியான நேரம் இது. புதிய வாய்ப்புகள் வாழ்வில் வரப்போவதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பண விஷயங்கள் எதிர்பார லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். செழிப்பு உங்களுக்கு வரும். பெண்களால் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். ஆண்களால் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். ஆரம்பத்தில் சிறிய போராட்டமாக இருந்தாலும் முடிவில் வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ நேர்த்தியுடன், தெய்வ பக்தியுடன், சாந்தமாக பல பரிகாரங்கள் செய்ய நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு 2-3 விஷயங்களை ஆட் பண்ணி சொல்லலாம். தப்பு இல்லை. அவங்க பரிகாரங்களுக்கு அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். மன உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒருவனுக்கு இந்த கார்டு வந்துச்சு அப்படின்னு நட்சத்திரம் உங்களுக்கு வழிகாட்டும். எப்படி கிரைஸ்டுக்கு எப்படி நட்சத்திரம் பிறக்கும் போது அவர் வந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க ஞானிகள்லாம் போனாங்க, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நட்சத்திரங்கள் வழிகாட்டும். நட்சத்திரமான சில நல்ல மனங்கள் உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆதி தேவதையை வழிபடக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், புகழ் எல்லாமே நல்லபடியாக தீரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கார்டு சப்போஸ் தலைக்கீழ வந்துருச்சுன்னா என்னென்ன அர்த்தம்னா மன அழுத்தம், சந்தேகம், தனிமைப்படுதல், தவறான புரிதல், எதுவுமே இல்லாத ஒரு வெறுமை, அதான் அர்த்தம். இந்த கார்டு, இந்த ஸ்டார் வருதுன்னா தற்போது இங்கே நம்பிக்கையோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ஃபஸ்ட்டு ஆலோசிக்கணும். யாரை யாரை நம்பக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். எந்த சூழ்நிலை ஏற்றுக்கணும், எந்த சூழ்நிலை ஏற்றுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தெளிவாக புரிய வைக்கணும். இந்த கார்டு வந்துச்சுன்னா எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லணும். அதனால பாதிப்பு ஏற்படும், நீங்கள் இப்போ பெயின் அனுபவிப்பீங்கன்னு தெளிவாக சொல்லணும். எதிர்கால கட்டத்தில் ஒரு தெளிவு இருக்காது. போதிய ஆற்றல் தன்மை பற்றாக்குறையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தியானம், இந்த மாதிரி ஒரு யோகா ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லணும். உறவுகளுக்கிடையே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க.
ரொம்ப பேச்சு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எதிர்பார்க்க வாய்ப்புகள் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏமாற்று எப்படி ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுங்கள். தொழில்கள் எல்லாமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அப்படி இப்படின்னு இருக்கும், கொஞ்சம் எல்லாம் தாமதமாகும், காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லணும். உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுக்கும் பாதிப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் போதிய எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்காது. அதனால் கெட்ட கனவுகள் தோன்றினாலும் அப்படி இப்படி எதாவது வந்தாலும் ஓய்வெடுங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லணும். கடந்த கால தவறுகள் எதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கள் அதே வாழ்க்கையை மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதை மாற்றுறதுக்கான ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெற்றி அமையாவிட்டாலும் போக போக நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஒரு 6 மாதத்துல எல்லாமே தானாக சேஞ்ச் ஆகிடுன்னு சொல்லிவிடுங்க. முடிஞ்சு போச்சு. இந்த கார்டு வந்தால் இதுதான் உடைய ப்ராசஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீடியோவில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ கண்டினியூ பண்ணுறீங்கன்னா கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படித்து மனசில் பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த 17வது கார்டு, இந்த ஸ்டார் கார்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துருக்கேன். ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம். 18th கார்டை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த முக்கியமாக யாரெல்லாம் டேரோட் கார்டு ஆகணும் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அஸ்ட்ராலஜருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க தமிழ் அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் இதையும் கற்றுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியானதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.